Hi friends, welcome to Amizhthampoo. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அண்ட் ஆரோக்கியமான இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இடியாப்பம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் டபுள் ஹார்ட்ஸ் பிராண்டோட நார்மலான அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். ஸோ இடியாப்ப மாவு கிடையாது. ஸோ இதை வச்சு எப்படி இடியாப்பம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கு சைடிஷ் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பட்டி தேங்காய் பால் வந்து பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் அது கூடவே தேங்காய் போட்ட கார இடியாப்பமும் பண்ண போகிறேன். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இடியாப்பத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுக்கணும் இல்லையா? ஸோ நான் நார்மல் அரிசி மாவு எடுத்துருக்கிறதுனால அதை என்ன பண்ண போறோம், 2-3 நிமிஷம் அடுப்பை லோ ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்க போகிறேன். ஸோ நான் ஒரு 2 கப் அளவுக்கு நார்மலான அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஹீட்லேயே வச்சு பொறுமையாக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க போதும். நீங்கள் நான் இடியாப்ப மாவு சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக அப்படியே வந்து நம்ம மாவு பிசைஞ்சு இடியாப்பம் செஞ்சுக்கலாம். இப்போ மாவு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வறுத்தெடுத்திருக்க அரிசி மாவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அகலமான தட்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ 2 கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா சூடாக கொதிச்சிருக்கணும் தண்ணி. இப்போ இடியாப்பத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் அதுக்கு கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு எண்ணெயும் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி கொதிக்க வைக்கும் போதே அதுலேயும் சேர்த்தே நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ டைரெக்டாக அப்படியே தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மாவில் சேர்த்துருக்கனால அதை ஒரு தடவை நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். சூடாக இருக்கிறனால இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லை ஸ்பூனோ வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே அடியாக வந்து 2 கப்பாக அப்படியே வந்து ஊற்றிடாதீங்க. ஸோ கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு மாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி வந்து தேவைப்படும். ஸோ அதனால் கொஞ்சமாகவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதான் நமக்கு கரெக்டாக வரும். ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் மீடியமாக நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம கொழுக்கட்டை அந்த மாதிரிலாம் பிசைவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு இடியாப்பம். ஸோ நார்மலான இடியாப்ப மாவு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட பிராண்டை பொறுத்து நீங்கள் பின்னாடி வந்து ப்ரிப்பரேஷன் மெத்தடு போட்டிருப்பாங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க ஒரு சில பிராண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பச்சை தண்ணியிலேயே டேரெக்டாக நம்ம அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணால் ரொம்ப சாஃப்டாகவும் வந்துச்சு. அந்த பிராண்டு பேர் எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் இடியாப்ப மாவு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது பிராண்டோடது நீங்கள் பின்னாடி ப்ரிப்பரேஷன் மெத்தடு பாருங்கள். ஹாட் வாட்டர் ஊற்றி தான் பண்ணணுன்னா நான் இதில் பண்ணுற மாதிரி ஹாட் வாட்டர்லேயே நீங்கள் பண்ணலாம். இல்லை அதுக்கு எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து நீங்கள் அதுபடியும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில பிராண்டுக்கு நம்ம மாவு வந்து டிஃபர் ஆகும் இல்லையா? ஸோ அதுக்காக சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்க தண்ணியில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீதி வச்சுருக்கேன். மீதி எல்லா தண்ணியும் சேர்த்தியாச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கையை வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்க போகிற மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் இடியாப்பம் நல்லா வரும். லைட்டாக சூடாக தான் இருக்கும். பட் மெதுவாக வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம மாவு உங்களுக்கு இப்போ பிசையும் போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லை கெட்டியாகவும் இல்லை, நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி பதத்தில் நீங்களும் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு உருட்டியாச்சு. நீங்கள் நல்லா உருட்டினதுக்கப்புறமா தொட்டு பார்த்திங்கன்னா கையில் எதுவுமே நமக்கு மாவு ஒட்டிட்டு வராது. பிசுன்னு எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு இருக்கணும். இப்போ நல்லா சாஃப்டாக உருட்டியாச்சு. கையில் நம்ம பிச்சு எடுக்கும் போதும் பாருங்கள் கொஞ்சம் கூட நமக்கு ஒட்டவே இல்லை. ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்குது. ஸோ இது காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு நான் மூடி வச்சுருக்கேன். ஸோ காஞ்சி போச்சுன்னா நம்ம இடியாப்பம் வந்து புளியும் போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ இடியாப்பம் அச்சுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த இடியாப்பம் அச்சு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த நார்மலாக சுற்றுவோம் இல்லையா? அதுதான் வச்சுருந்தேன். ஸோ அது எனக்கு ஒழுங்காக வரவே இல்லை. அது நல்லா இல்லை, புளியறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இந்த இடியாப்பம் இந்த முறுக்கு புடி இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸியாக நமக்கு புளியறதுக்கு வருது. இப்போது கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அச்சுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாக உள்ளே கோட் பண்ணிவிட்டேன். ஸோ நமக்கு நல்லா ஒட்டாமல் வரும். ஸோ நமக்கு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இடியாப்ப மாவில் கொஞ்சம் உள்ளே போட்டுட்டு நம்ம நல்லா
புளிஞ்சு எடுத்துக்கலாம். நான் எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இடியாப்ப தட்டில் தான் வந்து புளிய போகிறேன். ஸோ அந்த தட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இடியாப்பம் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒட்டாமல் வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக தேங்காய் எண்ணெய் வச்சு நல்லா வந்து க்ரீஸ் பண்ணி விட்டுற போகிறேன். ஸோ நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயிலும் யூஸ் பண்ணலாம், பட் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நமக்கு ஒட்டாமையும் வரும் நல்லா. ஸோ இந்த இடியாப்ப தட்டு பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக அந்த சிக்கந்தர் ஸ்டோரில் வாங்கின கேஸ்ட் அயர்ன் ஷாப்பிங் ஹால் வீடியோலேயே காட்டியிருப்பேன். ஸோ அங்கே தான் வாங்கியிருந்தது. ஸோ இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் அதில் இடியாப்பம் வந்து பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக இதில் புளிய வந்துச்சு. ஸோ யாராவது வந்து இந்த மாதிரி இடியாப்பம் அச்சு இல்லை முறுக்கு பிடி புதுசாக யாராவது வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற இந்த அச்சு வாங்கிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ ஒரு சுற்று மட்டும் சுற்றிக்கோங்க, நிறையா வந்து சுற்ற வேண்டாம். ஸோ எல்லா தட்டுலையும் இதே மாதிரி நம்ம புளிஞ்சிடலாம். ஸோ சென்டர்லேருந்து புளிய ஆரம்பித்து அப்படியே ஒரு ஃபுல் சுற்று வந்துருங்க அந்த தட்டில், போதும், ரொம்ப அதிகமாக வேண்டாம். எவ்வளோ ஈஸியாக வந்து விழுகுது பாருங்கள் நமக்கு இடியாப்பம். நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த இடியாப்பத்தட்டை ஸ்டாண்டில் வச்சு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ அந்த ஸ்டாண்டை அப்படியே உள்ளே வச்சு சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் போதும், 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் தான் ஆகும், ரெடி ஆகிடும். நான் கருப்பட்டி தேங்காய் பால் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கருப்பட்டியை நல்லா கொட்டி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பாலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காவை வந்து ஃபுல்லாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெண்டையும் வச்சு நம்ம கருப்பட்டி தேங்காய் பால் வந்து பண்ணலாம். நம்ம இடியாப்பம் பாருங்கள் அதுக்குள்ளே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தொட்டு பார்த்தாவே நமக்கு தெரியும், நல்லா உதிரியாக, நல்லா நமக்கு மசியாது மாவு, நல்லா சூப்பராக வந்திருக்கும். ஸோ இது சூடாக இருக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் பேக்கில் வந்து மாற்றி வச்சுடுங்க. ஸோ நல்லா சூடாக இருந்தால் தான் வந்து நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் சூடாக சர்வ் பண்ணுறீங்கன்னா உடனே கூட சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கடைசியில் தான் சாப்பிட போகிறோன்னா இந்த மாதிரி ஹாட் பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் நம்ம நல்லா புளிஞ்சு இடியாப்பம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். தட்டில் பார்த்திங்கன்னா நல்லா புளிஞ்சாச்சு. நம்ம ஸ்டாண்டில் வச்சு எப்பவும் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதை வேகட்டும், நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போது கருப்பட்டியை வந்து நம்ம நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா கரையட்டும், தூசி ஏதாவது இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம கரைச்சதுக்கப்புறமா வடிகட்டி வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்லா கரைஞ்சிருச்சு கருப்பட்டி. ஸோ கருப்பட்டி சேர்த்துக்கோங்க, இல்லை நார்மல் ஒயிட் சுகரோ வெல்லம் அதை விட கருப்பட்டி போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கருப்பட்டி எனக்கு இங்கே கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் இதுவுமே ஊரில் இருந்து தான் வந்து கொண்டு வந்திருந்தேன். ஸோ நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ கருப்பட்டி பார்த்திங்கன்னா கருப்பட்டி தண்ணி ரெடியாக இருக்குது. நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்துடலாம். நான் வாசனைக்காக ஒரு 5-6 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறையா சேர்க்காதீங்க. நல்லா கெட்டியான தேங்காய் பால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தேங்காவை நல்லா நம்ம அரைச்சாச்சு. இப்போ நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் தேங்காய் பால். இப்போ வடிகட்டும் போது நிறையா தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க, ஒரு அரை கப் அளவுக்கு போதும், அதுக்கு மேலே தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம். ஒரு அரை கப்லேருந்து 1 கப் அளவுக்கு சின்ன கப்பில் சேர்த்துக்கோங்க. அதிகமாக பெரிய கப்லலாம் நிறையா தண்ணி சேர்க்காதீங்க. நமக்கு கெட்டியாக இருந்தால் மட்டும்தான், இல்லை தண்ணியே சேர்க்காமே நீங்கள் புளிஞ்சிங்கனாலும் நல்லா கெட்டியான தேங்காய் பால் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த தேங்காய் பால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த இடியாப்பத்துக்கு மட்டும்தான்ட்டு இல்லை, நார்மலாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நம்ம
இதே மெத்தடில் செஞ்சு அவங்களுக்கு டெய்லியோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை வாரத்தில் ஒரு 2-3 நாள் அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இப்போ அடுத்த பேட்ச் இடியாப்பம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நான் எல்லாமே ஹாட் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ கருப்பட்டி தேங்காய் பாலுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கருப்பட்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம உங்களோட இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் டேஸ்ட்டுக்கு இனிப்பு போதும் அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான நம்மளோட கருப்பட்டி தேங்காய் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் பூ போட்ட கார இடியாப்பம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஸோ சூடானதுமே 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். கடலெண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு பொரிச்சிருக்கேன். உளுந்தப்பருப்பு கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நிறையா சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த இடியாப்பம் வந்து கார இடியாப்பம் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருந்து. ஸோ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி வந்து வதங்கி வரும் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு இடியாப்பம் சேர்த்துக்கலாம். நம்மளோட இடியாப்பம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக, நல்லா உதிரியாக ஒன்று கூட ஒன்று எதுவுமே நமக்கு ஒட்டியிருக்காது. ஸோ நம்ம லைட்டாக கையை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டாலே போதும், நல்லா வந்துடும் நமக்கு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இடியாப்பம் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ கையை வச்சு லைட்டாக இந்த மாதிரி உதிர்த்து விட்டிங்கனாவே நல்லா உதிர்ந்து வந்துடும். ஸோ இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அந்த தேங்காய் எண்ணெயில் குக் பண்ணுறனால நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கார இடியாப்பமும் ஃபுல்லாக நம்ம இனிப்புலேயே சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக சாப்பிட முடியாது. ஸோ அதனால் இந்த கார இடியாப்பமும் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் இந்த தேங்காய் பூ போட்டு நான் ஃப்ளேவரில் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக லெமன் புழிஞ்சு லெமன் இடியாப்பம் பண்ணலாம். இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வெஜிடபிள்ஸ் போட்டு அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து தேங்காயில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் அது வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான துருவன தேங்காய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் தேங்காய் சேர்த்ததுமே. ஸோ தேங்காய் சேர்த்து அடுப்பில் ரொம்ப நேரம் கிண்டாதீங்க, அது வந்து நல்லா இருக்காது, அது இருக்கிற நல்ல சத்தே நமக்கு போயிடும். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துருக்கேன், அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட கார இடியாப்பமும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே வந்து சூடாக சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட கருப்பட்டி தேங்காய் பாலும் ரெடியாக இருக்குது. அண்டு ப்ளெயினான இடியாப்பமும் பார்த்திங்கன்னா ஹாட் பேக்கில் போட்டு நல்லா சுட சுட அதுவும் ரெடியாக இருக்குது. ஸோ அது ஹாட் பேக்லேயே மூடி வச்சுடுங்க. ஸோ ஆறிடுச்சுன்னா நமக்கு சாப்பிடும் போது ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு இதான் முதல் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.